நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இது ஏன் இவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கு? அது வந்து இதுல தானே நீ அம்மன் சிலைய வைக்கிறேன்னு சொன்ன. நான் வச்சுட்டேன்க்கா. ஆனா சரி ஸ்ருதி, உள்ள இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி திறந்து பாரு. அக்கா, இது கொஞ்சம் பொடிங்க. என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை மறந்து நான் இங்கேயே விட்டுட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நான் பண்றது சரியா இல்ல தப்பா? நான் செய்யணும்னு நினைக்கிற இந்த வேலை தப்பா? அதனாலதான் திரும்ப திரும்ப உங்க சிலைய இல்ல. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறது நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இருந்தே அம்மா அப்பாக்கு என்னால உதவி செய்ய முடியுமா? தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க அம்மா. நாங்க 2 பேரும் இங்கேயே இருக்கலாமா? இல்லனா இன்னைக்கு இந்த சாட்டெல்லாம் சாப்பிட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இந்த பானிபூரியில இருக்கிற வாட்டர் இருக்கே, இங்க பாரு லாவண்யா, இன்னைக்கு ராத்திரி சமையல் மட்டும் நீதான் செய்யணும். நானா? ஆனா பாட்டி, அது வந்து ஒரு பிளேட்டை உன்னால ஒழுங்கா பிடிக்க முடியாதா? அப்படி இருக்கும்போது சமையல் வேலையை உன்னால எப்படி செய்ய முடியும்? இங்க பாருங்க பாட்டி, நான் வாய் மூடு. தம்மாளு அப்புறம் கச்சோரியும் பண்ணணும். வாட்? நான் கச்சோடி பண்ணணுமா? ஆனா பாட்டிமா, நான் எதுக்காக அதெல்லாம் செய்யணும்? இந்த பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. தம்மாலு. என்னது? என்னாச்சு? ஏன் உன்னோட முகம் திடீர்னு இப்படி வாடி போச்சு? அப்படிலாம் இல்ல பாட்டி. அது ஆக்சுவலி இந்த தம்மாலோ எக்ஸெட்ரா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு பழமொழி கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆம்பளையோட மனசுல இடம் பிடிக்கணும்னா நல்லா சமைக்க தெரியணும். சரி விடு, இதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. உனக்கு சமைக்கவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்க சின்னாவுக்கு எப்படி சமையல் பண்ணி போடுவேன்? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி நீ தான் சமைக்கணும், அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா மிஸ் லாவண்யா, இந்த குக்கிங் வேலைலாம் ஹஸ்பண்டோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக செய்யற வேலைங்க. ஆனா ஏற்கனவே நீ தான் அஸ்வின் மனசுல இடம் பிடிச்சிட்டியே. இன்னைக்கு சமையல் அத்தையோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்.
ஆனா அஞ்சலி எப்படிமா இன்னைக்கு பௌர்ணமிங்கிற விஷயத்த மறந்துட்டியா என்ன? பௌர்ணமி அன்னைக்கு லட்சுமி நகர் கோயிலுக்கு போவல? அட கடவுளே, நான் கோயிலுக்கு போக வேண்டிய விஷயத்தை மறந்துட்டேன். அது இப்ப என்ன பண்றது? When mommy is there, why fear? அட நீ கோவிலுக்கு போ, நான் லாவண்யா கூட சேர்ந்து கிச்சனுக்கு போறேன். எனக்கு நல்லா தெரியும் நான் கிச்சன் கூன் கிடையாது, இருந்தாலும் இத ஈஸியா என்னால சமாளிக்க முடியும். என்னம்மா லாவண்யா, நாம கிச்சனுக்கு போலாமா? ஆமா ஸ்ருதி, இன்னொரு தடவை அமைதியா உட்காந்து யோசிச்சு பாரு. நாங்க ஊருக்கு போய் தான் ஆகணும் அத்தை. இது தவிர வேற வழியே கிடையாது. போலாமாக்கா? அத்தை நம்ம போலாமா? ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ். வா ஸ்ருதி. எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் ஸ்ருதியோட போனுக்கு லைனே கிடைக்கல. நானே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு என்ன நீங்க வெளியே கூட்டிட்டு போகணும். ராணியம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்ன கூப்பிடாத. அது வந்து என்னன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, கண்டிப்பா நான் போய் ஆகணும். நீங்க நல்லதானே இருக்கீங்க? எல்லாமே ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அஸ்வின், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அது வந்து ராணியம்மா எங்கேயோ வெளியே போகணுமா, ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வெளியே கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு டைம் இருந்தா ப்ளீஸ் நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். இவ தனியா போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதான். சரி. அக்கா, நீங்க எங்க போகணும்? லக்ஷ்மி நகர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகணும். லக்ஷ்மி நகரா? ஏ, என்னாச்சு? கோயில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும்க்கா. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. சரி.
எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு ஆனா இந்த கச்சோடியை எப்படி பண்றதுன்னு எங்கேயுமே எழுதல. இந்த ஐட்டமை நான் எப்படி பண்றது? Oh God, I'm so confused. Wow, இது பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நோலா, ஃபோக்கஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நோ சிக்கன், நோ எக் அண்ட் நோ மட்டன். இல்ல நான் உன்னை பத்தி பேசல. இல்ல சாரி, உங்களை பத்தி. ஐ மீன் மிஸ் லக்ஷ்மி. சாரி. ஹலோ, ஹாய், பை பை. அட, இந்த மிஸ்டர் கால் இதுக்கு கிச்சனுக்கு வந்தது. ஏய், இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? போ 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 போ. டவுன் மாமா, டவுன். ஆமா, என்னது இது? ரெசிபி புக் படிக்கிறியா? நான் இருக்கும்போது உனக்கு இது எதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு இன்ஸ்டால் மாதிரி இருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேனே, when mommy is there why fear? இப்போ நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அட, குக்கிங் கிளாஸ். இங்க பாருங்க அத்தை, உங்ககிட்ட ஏப்ரான்லாம் அதுவும் இல்லையா? ஏப்ரல் அந்த மாசம் தான் எப்பவோ போயிடுச்சு. இப்போ வேற மாசம்ல போயிட்டு இருக்க. நோ ஐ மீன் சமைக்கும் போது கோட் மாதிரி ஒண்ணு போட்டுக்குவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸா? நீ முன்னாடி அத பத்தி சொல்லிருக்கலாம்ல. எதை பத்தியும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஏப்ரல் மே பத்திலாம் worry பண்ணிக்காத. உனக்கு பருப்பு கச்சோரியும் தம் ஆலுவும் எப்படி பண்றதுங்கறத கத்து கொடுக்க போறேன். அட, சீக்கிரம் வேலை முடிக்கணும். வா 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 வா, மணி ஆகுது. நீங்க எங்க போயிட்டீங்க ஸ்ருதி? இங்க இருந்து ரைட் போணும். எனக்கு தெரியும்க்கா. அட சின்ன, உனக்கு இங்க இருக்கிற சின்ன சின்ன தெருவெல்லாம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ இந்த ஏரியாக்கு வந்திருக்கியா என்ன? தம்பி, இந்த வீட்ல 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? ஓ, யார் அந்த அத்தையா? அவங்கதான். காலையிலே அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன கிளம்பிட்டாங்களா? எங்க? காலையில நான் பார்க்கும்போது பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சின்ன, நீ வரல? சரிப்பா, வேண்டாம், நானே போயிட்டு வரேன். சந்தோஷமா இருங்க. ஏன்னா இனிமே உங்க முன்னாடி நான் எப்பவும் வர மாட்டேன். நான் கோயம்புத்தூருக்கு போறேன், நிரந்தரமா போறேன்.
இங்க பாருங்க ஷாம், நான் என்ன சொல்ல வரேன்னா ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. அன்னைக்கு ஸ்ருதி சொல்ல வந்ததை நான் கேட்கல. கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்ருதி எதுக்கு திடீர்னு இங்கிருந்து போகணும்? கண்டிப்பா நான் ஸ்ருதியை தேடியே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் முகத்தை பார்க்க கூட இஷ்டம் கிடையாதுல்ல? நீங்க சந்தோஷமா இருங்க. இனிமே எப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வர போறதே இல்ல. கோயம்புத்தூருக்கு போறேன், நிரந்தரமா போறேன். கடவுளே, தயவு செஞ்சு எங்களுக்கு துணையா இருங்க. எப்போ எங்களுக்கு பக்கபலமா இருங்க. ஐயோ ஆண்டவா, எனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதாவது நல்ல யோசனை வந்துருந்ததுன்னா நீங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்க வேண்டியதில்லை. நம்மால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யலாம். ஆனா என்ன பண்றது, எல்லாம் கடவுள் விருப்பப்படித்தானே நடக்கும்.